ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி. அதுவும் மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்டில் அவன் இல்லைன்னா கூட கடாயிலே இந்த சாக்லேட் கேக் நம்ம ஈஸியாக செய்யலாம். ஓரியோ பிஸ்கெட்ஸ் இல்லைனா போர்பன் பிஸ்கெட் தான் இந்த கேக்குக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா, பால், அவ்வளோதாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த கேக் கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்டாக நம்ம வீட்டிலே பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட்ஸ் 4 பேக்கெட் எடுத்துட்டுருக்கேங்க. இதில் இருக்கிற க்ரீமை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். வெறும் பிஸ்கெட்ஸ் மட்டும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். இதை நம்ம ஃபைனாக அரைச்சிட்டோன்னா சலிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதோடு கூட நம்ம முதல்ல 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இது காய்ச்சாத பால் தான். காய்ச்சின பாலாக இருந்தால் கூட ஓகே தான். மொத்தமாக இதுக்கு 1.5 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். முதல்ல 1 கப் போட்டுட்டு இந்த க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஃபைனலாக கூட இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதோட கூட நம்ம போடுறதுனால கேக்கோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா வருது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் சுகர் எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலைங்க. ஏன்னா இந்த பிஸ்கெட்டில் இருக்கிற ஸ்வீட்னஸே கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபைனலாக சாக்லேட் சிரப் எல்லாமே ஆட் பண்ணுறதுனால ஓவர் ஸ்வீட் ஆகிடும். அதனால் சுகர் நான் எதுவும் ஆட் பண்ணல. இப்போ மீதி இருந்த 1/2 கப் பாலையும் போட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சமாக பாதாம் பீசஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி பாதாம் பீசஸ் ஆப்ஷனல் தான். அது இல்லாமல் கூட இந்த சாக்லேட் கேக் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். கேக் டின் இல்லைன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் இருக்கு இல்லையா, தட்டு, அந்த மாதிரி எடுத்து அடியில் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் விட்டு மேலே பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா மைதா மாவு தூவிட்டு இந்த கேக் மிக்ஸ்சரை அதில் கொட்டிட்டு ஒரு டேப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கடாயில் அடியில் சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் நம்ம ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கேக் டின் வச்சுட்டு உடனே க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே 30 to 40 மினிட்ஸ்க்கு நம்ம இதை பேக் பண்ணோங்க. அரை மணி நேரம் கழித்து ஒரு தடவை நைஃப் வச்சு குத்தி பாருங்கள். ஒட்டாமல் வந்திருந்ததுன்னா நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா 40 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூல் டவுன் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப் சைட் டவுனாக திருப்பி வச்சுக்க போகிறோம் கேக்கை. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மாய்ஸ்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. இதோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது மேலே டெக்கரேட் பண்ணுறதெல்லாம் நம்மளோட விருப்பம் தான். இன்றைக்கி நான் சாக்லேட் சிரப் இருக்குது, அதை நான் மேலே ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். உங்ககிட்ட அந்த க்ரீம் இருந்தது இல்லையா, அந்த பிஸ்கெட்டோட க்ரீம், அதை கூட இந்த மாதிரி நீங்கள் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே நான் சாக்லேட்ஸை சின்ன சின்னதாக துருவி எடுத்து அதை ஒரு லேயர் மாதிரி டெக்கரேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா செர்ரி பழம் போடலாம், இல்லை டூட்டி ஃப்ரூட்டி போடலாம், இல்லை ஓரியோ பிஸ்கெட்ஸ் கூட மேலே வச்சு டெக்கரேட் பண்ணலாம். இது அவங்க விருப்பம் தான். இது ஒரு 1/2 அன் ஹவர் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அவன் யூஸ் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா சுகர், எக்ஸ்ட்ரா மைதா மாவு எதுவுமே இல்லாமல், க்ரீம்லாம் எதுவும் இல்லாமல் நம்ம இந்த கேக்கை ரொம்ப வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம் கடாயிலேயே. நீங்களும் இந்த கேக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.